கானிஷோ லைஃப் சேனல். இப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் வேரில் வந்து நாங்கள் எல்லோரும் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்கே நவராத்திரி செலிப்ரேஷன் ஆல்ரெடி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏற்கனவே நான் வந்து கணேஷ் சதுர்த்தி அப்போ ஊர்வலத்தை வந்து வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் பொண்ணு பின்னாடி ஹைட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ் தெலுங்கு பீப்புள் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அங்கே நடக்கிற சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸு, ஒரு டான்ஸு, என்ன ஃபுட்டு இருக்குது, எப்படி சாமி கும்பிடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே போனதுக்கப்புறம் என் லொக்கேஷன்ஸ் எல்லாம் எங்கே இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, அப்புறம் என்ன ஃபார்மாலிட்டிஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். ஈவெண்ட் எங்கே நடக்க போகுது அப்படின்னா, நோட்கே ஸ்ட்ராசே அப்படின்ற ஒரு இடத்துல தேசி கேன்டீன் இருக்குது. அங்கே தான் இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் தான் லேட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய பார்க்கிங் ஸ்லாட் இருந்துச்சு. ஸோ கார் பார்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டமாகவே தெரியல. வெளியே பார்க்கும்போதே நம்மளோட இடம் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சது. சாமியோட உருவத்தை வந்து அழகாக பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தாங்க. அங்கே போகும்போதே வந்து இந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்து லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பத்துக்கம்மா அப்படிங்கிறது வந்து தெலுங்கானாவில் நடக்கிற ஃபங்க்ஷன், அப்புறம் தசரா அப்படிங்கிறது வந்து ஆந்திராவில் நடக்கிற ஃபங்க்ஷன். ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. லேடிஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய வாலண்டியர்ஸ் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ளார்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஃப்ளார்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கூட இந்த பத்துகம்மா ஃபெஸ்டிவலில் சொல்லுவாங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 130 அடல்ட்ஸும் 70 கிட்ஸும் இந்த ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அதே சமயம் ஒரே பாட்டு, டான்ஸு, லைவ்லியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாமி எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த ஈவெண்ட்டை சீரும் சிறப்புமாக செஞ்ச எல்லா லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். நம்ம ஊர் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி தாம்பூலம் கவர் கூட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மஞ்சள், குங்குமம், அதில் வாழைப்பழம், குழந்தைங்களுக்கு வந்து குட்டி குட்டி கிஃப்ட்டு, நல்ல டிஜே சூப்பராக பண்ணாங்க.
சூப்பராக 2 பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து டெக்கரேட் பண்ண அந்த ஃப்ளார்ஸோட கும்மி அடிச்சுட்டு அவங்களோட பார்ட்டை வந்து முடிச்சுட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து கிட்ஸோட பெர்ஃபார்மன்ஸு. கிட்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். எல்லாம் ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால டீ டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டட் டீ வந்து எல்லோரும் குடிச்சிட்டு இருந்தோம். சைட்லலாம் சிட்சாட் ஒரு பக்கம், பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம், ஃபோட்டோ ஷூட் ஒரு பக்கம், சாப்பாடும் வந்து இறங்கிடுச்சு டின்னருக்கு. கடைசியில் காமிக்கிறேன் என்னென்ன சாப்பாடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஜென்ஸோட டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோன்னு எடுத்துக்கிட்டோம். ஹாரத்தி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன சாப்பாடு தான். நல்ல பெரிய சப்பாத்தி, அதுக்கு பக்கத்தில் வந்து க்ரீன் கார சட்னி, உளுந்து வடை, நல்லா வாழை இலையில் மூடி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் இதில் ஹைலைட்டே. வாழை இலையில் மூடி வச்சுருந்த பைனாப்பிள் கேசரி, சேமியா கேசரி, அப்புறம் வந்து குருமா, சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் வந்து குருமா அது. அப்புறம் வந்து இவங்க என்ன வச்சுருக்காங்க, எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ யூடியூபர் அப்படின்னு சொன்ன உடனே இவன் மூஞ்சி அது வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தயங்கி காமிச்சாங்க. அப்புறம் புளியோதரை, ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்புறம் வந்து மிக்சரும் கொஞ்சம் இருந்துச்சு, காரா பூந்தி மிக்சர் மாதிரி இருந்துச்சு, கேர்டு, கொஞ்சம் சுண்டல் நெய்வேத்தியம் வந்து கொஞ்சம் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு வசதியாக டேபிள் சேரெல்லாம் போட்டு இந்த ஹால் வந்து சூப்பராக இருந்துச்சு. தேசியில் இருந்த இந்த கேன்டீன் வந்து அங்கே இருக்கிற எம்ப்ளாயி ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே சம்டைம்ஸ் வந்து அதை ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்டதுனால எண்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி, எண்ட் ஆஃப் த டேக்கு முன்னாடி திருப்பி இன்னொரு தடவை இதே பாட்டுக்கு டான்ஸ் பண்ணாங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு டிஜே தான் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கும்மி அடித்தது. இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சு சாமியை வந்து கரைச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன பண்ண முடியும் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். டிஜே போட்டு 1 hour வந்து டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. டே வந்து ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஜாலியாகவும் போச்சு. தசரா வந்து இந்த மாதிரி நான் ஜெர்மனி வந்து ஒரு நாளும் கொண்டாடி நான் பார்த்ததே இல்லை. ஸோ வி என்ஜாய்ட் எ லாட் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து நான் கணேஷா ஃபெஸ்டிவல் எப்படி நடந்தது, அங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி அவங்களும் எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்ற வீடியோவும் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வரும்போது அவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு, ஆனால் கிளம்பும்
போகும்போது பாருங்கள் கம்ப்ளீட்டாக டார்க்காக இருக்குது. மறுநாள் பசங்க வந்து ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஆனால் அங்கே வெளிச்சமாக சத்தமும் அவங்களோட சந்தோஷமான கூச்சலும் இன்னும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் போகணுமே அப்படின்னு நினச்சி மனசு இல்லாமல் தான் நாங்களும் கிளம்பணும். நன்றி, வணக்கம்.